சொல்லி தான் நான் கூப்பிடுவேன். சாரி. இன்னும் சாப்பிடல, இனிமே தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா அனன்யா? நீங்க சாப்பிட்டீங்களா? வெஜ் பிரியாணி ஹோட்டல்ல வாங்கி வந்து வச்சிருக்கேன்க்கா. இப்போ போய் சாப்பிடணும்க்கா. சுட சுட சாப்பிட்ரு, அப்பதான் நல்லா இருக்கும். சரியா? ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ஆறி போச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். சூடாக சாப்பிட்ரு. உன்னோட சிரிப்பு அழகா இருக்கு செல்லம். தேங்க்யூ நாகராஜ், தேங்க்யூ. சாப்பிட்டீங்களா அண்ணனியா? என்ன ஸ்பெஷல்? மிஸ் பண்ணவா? என்னத்த லைவையா? அது சொன்னது நானா? அது சொன்னது நானா? நீ எப்பமா சொன்ன? நீ சொல்லவே இல்லை. நீ எப்ப சொன்ன? நான் தான் சொன்னேன். நான் தான் சொன்னேன். நீங்க எப்ப சொன்னீங்க? ஹாய் மணி. ஹாய் ஹாய். குட் ஆஃப்டர்நூன் தம்பி. கரெக்டா என் நேம் சொல்லி பேசுறீங்க. ஏற்கனவே லைவுக்கு வந்திருக்கீங்களோ? உங்க சிரிப்பு அழகா இருக்குன்னு. அப்படியா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூடா கண்ணா. நண்பர்களை அப்படியே ஒரு லைக் போட்டு பேசுங்க, ஒரு லைக் போட்டு பேசுங்க. ஆமா, அதான் நீ கரெக்டா ரேவதி அக்கான்னு சொல்றீங்க. சூப்பர். சாப்பிட்டியா மணி? சாப்பிட்டியா கண்ணு? என்ன ஸ்பெஷல் மணி? ஹாய் அஸ்வினிமா. ஹாய் ஹாய். குட் ஆஃப்டர்நூன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பவே மறந்தீங்கன்னு ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவீங்க தெரியல. வெங்கடேஷ்புரத்தில் ரோவர் ஸ்கூல் பின்னால் ஒரு பிரியாணி 50ஆம் 2 வாங்கி வந்தேன். நல்லா இல்லை சிஸ்டர். ஐயோ, நல்லா இல்லையா? ஒரு பிரியாணி 50 ரூபாயா? ஐயோ, 50 ரூபாய்க்கு பிரியாணி தராங்களா? அப்போ தக்காளி சாதம் மாதிரி தான் இருக்கும், இல்லை குஸ்கா மாதிரி இருக்கும். எவ்வளோ காசு போடுறோமோ அவ்வளோதானே இருக்கு. நீங்கள் இதில் வாங்கியிருக்க தானே? கிருஷ்ணா தேட்டர் ஆப்போசிட்டில் ஒரு 2 பெரிய அண்டா குண்டாவும் வச்சுருப்பாங்க. அவர் வந்து அரணாரே என்னமோ ஒரு ஊருக்காரு. சூப்பராக இருக்கும் பிரியாணினா. அங்கே தான் வாங்குவோம் நாங்கள் எப்போவுமே. நான் லைக் போட்டேன்னாக்கா. தேங்க்யூடா தேங்க்யூடா கடா. ஸ்மைலேக்கி சாப்பிட்டேன். ஓகே மணி. நன்றி நன்றி தம்பி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. நல்லா இருக்கேன் கண்ணு. நல்லா இருக்கேன் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேம்மா. நீ தான் லைவுக்கே வர மாட்டேங்கிற. எங்கேயோ போகிறோமா? போமா. சர்ச் பக்கத்திலா? ஓகே ஓகே. நீங்கள் கிருஷ்ணா தேட்டர் ஆப்போசிட்டில் பாருங்கள், ஒரு கடை இருக்குது பாருங்கள், பிரியாணி கடை. சகாவா என்னமோ ஒரு பிரியாணி கடை நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஓகேவா? ஒரு பிரியாணி சிக்கன் வந்து 90 ரூபா. பீஃப் இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட. 100 ரூபான்னு நினைக்கிறேன் பீஃப் வந்து. சிக்கன் வந்து 90 ரூபா. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அவர் மட்டுமே தான் பண்ணுவார். எத்தனை சமையல் வச்சாலும் அவர் தான் பண்ணுவார். பிரியாணி ஓனரே தான் பண்ணுவார். நான் எங்கே போகிறாக்கா? நீ தான் வரவே மாட்டேங்கிறீ அஸ்வினி அம்மா. லைவுக்கே வர மாட்டேங்கிறீங்க. ரொம்ப ரொம்ப பிஸி ஆகிறீங்க. என்ன நானே பிரியாணி செய்வேன். நானே கடை போறேன் பாருங்களேன். கடை போட போறீங்களா? போடுங்க போடுங்க, நாங்களும் வந்து வாங்கிக்கிறோம். கடை போடுங்க, சூப்பரா பண்ணுங்க. ஆளை வச்சு பண்ணணும்னு நினைக்காதீங்க. நமக்கு ஏதாவது தெரிஞ்சா பண்ணணும், இல்லைன்னா விட்டுணும். ஓகேங்களா? ஏன்னா ஆளை வச்சு பண்ணீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு நாள் வருவாங்க, ஒரு நாள் வர மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் அவங்கள நம்பி நம்ம பொருளெல்லாம் வாங்கி வச்சுப்போம். அப்புறம் லீவு விட்டு அவங்க கடைக்கு. ஓகேவா? எங்களுக்கு அனுபவம் இருக்கு, நான் அதனால சொல்றேன். ஹோட்டல் அனுபவம். ஓகேவா? ஹாய் ஜோசப் சேவியர். வாங்க வாங்க. எப்பா என்ன அப்பெல்லாம் வரவே மாட்டேங்கிறீங்க லைவுக்கு? எங்க போயிட்டீங்க? நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? எங்கப்பா லைக்கே காணும்? எல்லாம் பேசிட்டு பேசிட்டு போயிட்டீங்களா? லைக் போட்டு போங்க கண்ணுங்களா. ஐ எம் குட்பா. ஓகே ஓகே, சூப்பர். என்ன சாப்பிட்டீங்களா ஜோசப்? என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு மதியம்? என்ன ஸ்பெஷல்?